என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து எழும் பிரார்த்தனைகளை கேட்டேன். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் மனதை தொட்டது. இன்று நான் உன்னிடம் வந்திருப்பது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க. உன் கஷ்டங்களுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது. என் வேல் உன் எல்லா துன்பங்களையும் துளைத்து எறிந்துவிடும். நம்பிக்கையோடு இரு தங்கமே. உன் திருச்செந்தூர் முருகன் நான் உன்னோடு நிற்கிறேன். உன் வாழ்க்கையின் இருண்ட காலங்களில் நீ தனிமையில் இருந்ததாக நினைத்தாய். ஆனால் நான் எப்போதுமே உன் அருகில் இருந்தேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும், உன் ஒவ்வொரு நெஞ்சின் துடிப்பிலும் நான் இருந்தேன். உன் இரவு நேர அழுகைகளை கேட்டேன். உன் பகல் நேர துயரங்களை உணர்ந்தேன். இன்று அந்த எல்லா இருள்களும் விலகி உன் வாழ்க்கையில் பொன்னான சூரியன் உதிக்கப் போகிறது. என் செவ்வேல் என்பது வெறும் ஆயுதமல்ல, அது ஞானத்தின் சின்னம். அது உன் அறியாமையை குத்தி நசுக்கும், உன் பயங்களை அழிக்கும், உன் சந்தேகங்களை கலைக்கும். என் மயில் என்பது அகந்தையை வென்ற அடையாளம். நீயும் உன் அகந்தையை விட்டு பணிவோடு என்னை நோக்கி வா. உன் கர்வங்களை விட்டுவிடு. உன் பெருமிதங்களை கைவிடு. எளிய இதயத்தோடு என்னிடம் வா. பழனி மலையில் நான் இளைய முருகனாக இருக்கிறேன். ஆனால் என் ஞானம் காலத்தை கடந்தது. என் சக்தி எல்லையற்றது. என் கருணை கடலை விட ஆழமானது. உன் மீது என் அன்பு மலைகளை விட உயர்ந்தது. இந்த அன்பின் ஆழத்தை உன்னால் அளவிட முடியாது. இந்த அன்பின் விசாலத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நான் அறியாததல்ல. உன் உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் என் கண்களுக்கு தெரியாததல்ல. உன் மனதில் குடியிருக்கும் வேதனைகள் என் காதுகளுக்கு கேட்காததல்ல. எல்லாம் தெரியும் எனக்கு. எல்லாம் புரியும் எனக்கு. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரியான நேரம் இருக்கிறது. உன் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. உன் கண்ணீர் மண்ணில் விழுந்து மறைந்து விடவில்லை. எல்லாமே என் இதயத்தில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. உன் ஒவ்வொரு வேண்டுதலும் என் பதிவேட்டில் பதிவாகி இருக்கிறது. சரியான நேரத்தில் எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்கும். சரியான முறையில் எல்லாமும் நிறைவேறும். தர்மத்தின் பாதையில் நீ நடந்து வருகிறாய். உண்மையின் வழியில் நீ செல்கிறாய். நேர்மையின் ஒளியில் நீ வாழ்கிறாய். இதனால்தான் நான் உன் மீது அதிக கருணை கொண்டிருக்கிறேன். தர்மத்தை கைவிடாதவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. உண்மையை விட்டு விலகாதவர்களை நான் விட்டு விலகுவதில்லை. உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைத்தார்கள். உன் பகைவர்கள் உன்னை நசுக்க முயன்றார்கள். உன்னை வெறுப்பவர்கள் உன்னை அழிக்க திட்டமிட்டார்கள். ஆனால் என் காவல் உன் மீது இருக்கும்போது யார் உன்னை தொட முடியும்? என் கண் உன் மீது இருக்கும்போது யார் உன்னை எதிர்க்க முடியும்? என் கை உன் தலை மீது இருக்கும்போது யார் உன்னை குனிய வைக்க முடியும்? உன் விரல்களில் மோதிரங்கள் இல்லாவிட்டாலும் என் ஆசீர்வாதம் உன் கைகளை அலங்கரிக்கிறது. உன் கழுத்தில் தங்க சங்கிலிகள் இல்லாவிட்டாலும் என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது. உன் இடையில் பட்டு புடவைகள் இல்லாவிட்டாலும் என் கருணை உன்னை போர்த்தி இருக்கிறது. வெளிப்புற அலங்காரங்களை விட உள்ளொளிதான் முக்கியம். உன் வீட்டில் செல்வங்கள் குவிந்திருக்காவிட்டாலும் என் ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கின்றன. உன் கிணற்றில் தண்ணீர் வற்றி போயிருக்காவிட்டாலும் என் கருணை நதியென ஓடிக்கொண்டிருக்கிறது. உன் களஞ்சியத்தில் தானியங்கள் தீர்ந்து போயிருக்காவிட்டாலும் என் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகின்றன. பொருள் செல்வத்தை விட மன செல்வம்தான் முக்கியம். உன் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். அவர்கள் நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். அவர்கள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நீ பிரார்த்திக்கிறாய். உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். உன் கனவுகள் எல்லாம் நடக்கும். உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பலிக்கும். ஆனால் வெற்றி என்பது வெறும் மதிப்பெண்களில் மட்டுமல்ல. வெற்றி என்பது நல்ல மனிதராக வளர்வதில் இருக்கிறது. வெற்றி என்பது பிறருக்கு உதவும் இதயம் கொண்டிருப்பதில் இருக்கிறது. வெற்றி என்பது கடவுளை நினைக்கும் மனம் கொண்டிருப்பதில் இருக்கிறது. இவையெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். உன் கணவன் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஏங்குகிறாய். உன் மனைவி உன்னை மதிக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். உன் உறவுகள் இனிமையாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். இவையெல்லாம் நடக்கும். உன் குடும்பத்தில் அன்பு மழை பொழியும். உன் வீட்டில் அமைதி குடிகொள்ளும். உன் உறவுகளில் இனிமை தேன் போல ஒழுகும். ஆனால் மாற்றம் உன்னிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். பிறரை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு நீ முதலில் மாறு. பிறரிடமிருந்து அன்பை எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு நீ முதலில் அன்பு கொடு. பிறர் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏங்குவதை விட்டுவிட்டு நீ முதலில் பிறரை புரிந்து கொள். உன் உடல் ஆரோக்கியம் குறித்து நீ கவலைப்படுகிறாய். உன் மனநலம் குறித்து நீ கவலைப்படுகிறாய். உன் ஆத்ம நலம் குறித்து நீ கவலைப்படுகிறாய். இந்த 3 கவலைகளும் தேவையற்றவை. ஏனென்றால் நான் உன் முழுமையான பாதுகாப்பாளன். நான் உன் முழுமையான வைத்தியன். நான் உன் முழுமையான மார்க்கதர்ஷி.
உன் உடல் நலத்திற்கு என் வேலின் சக்தி போதும். உன் மனநலத்திற்கு என் மயிலின் அமைதி போதும். உன் ஆத்ம நலத்திற்கு என் ஞானத்தின் ஒளி போதும். நீ கவலைப்படாதே, நீ பயப்படாதே, நீ சோர்வடையாதே. நான் இருக்கும்போது எதற்கு கவலை? உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து நீ வருந்துகிறாய். உன் கனவுகள் நிறைவேறாமல் போனது குறித்து நீ வேதனைப்படுகிறாய். உன் முயற்சிகள் வெற்றியடையாமல் போனது குறித்து நீ கவலைப்படுகிறாய். ஆனால் இவையெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தின் பகுதிகள், ஒரு பெரிய நன்மையின் முன்னோட்டங்கள். சில நேரங்களில் கடவுள் ஒன்றை மறுப்பது அதைவிட பெரிய ஒன்றை தருவதற்காக. சில நேரங்களில் கடவுள் ஒரு கதவை மூடுவது இன்னொரு பெரிய கதவை திறப்பதற்காக. சில நேரங்களில் கடவுள் ஒரு வழியை அடைப்பது இன்னொரு சிறந்த வழியை காட்டுவதற்காக. பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு, ஆர்வத்தோடு இரு. உன் முன்னே வரக்கூடிய நாட்கள் பொன்னான நாட்கள், வெள்ளிமலை போன்ற தூய்மையான நாட்கள், கார்த்திகை நட்சத்திரம் போன்ற ஒளி வீசும் நாட்கள், பௌர்ணமி போன்ற நிறைவான நாட்கள், விடியல் வேளை போன்ற புத்துணர்வு தரும் நாட்கள். இந்த நாட்களில் நீ அனுபவிக்கப் போகும் மகிழ்ச்சி எல்லையற்றது. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள் திடீர் மாற்றங்களாக இருக்கும். ஒரு நாளில் நடக்கும் மாற்றங்களாக இருக்கும். ஒரு கணத்தில் நடக்கும் மாற்றங்களாக இருக்கும். என் சக்தி அப்படிப்பட்டது, என் கருணை அப்படிப்பட்டது, என் ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. கால தாமதம் என்பதே கிடையாது என் அருளில். உன் எதிரிகள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படப் போகிறார்கள். உன் எதிர்ப்பாளர்கள் உன்னை பார்த்து வியப்படைய போகிறார்கள். உன்னை குறைத்து மதிப்பிட்டவர்கள் உன்னை பார்த்து வாயடைத்து போவார்கள். உன்னை தாழ்வாக நினைத்தவர்கள் உன்னை பார்த்து தலைகுனிய போவார்கள். உன் எழுச்சி அப்படிப்பட்டது, உன் வெற்றி அப்படிப்பட்டது. பிறர் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றங்களை நான் கொண்டு வருவதில்லை. பிறர் உன்னை பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆசீர்வாதங்களை நான் தருவதில்லை. உன் ஆன்மா மகிழ வேண்டும் என்பதற்காகவே இவையெல்லாம். உன் இதயம் நிறைவடைய வேண்டும் என்பதற்காகவே இவையெல்லாம். உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி, உன் நிம்மதி என் நிம்மதி, உன் வெற்றி என் வெற்றி, உன் செழிப்பு என் செழிப்பு. நீ சந்தோஷமாக இருக்கும்போது நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். நீ அமைதியாக இருக்கும்போது நானும் அமைதியாக இருக்கிறேன். இந்த தொடர்பு எவ்வளவு ஆழமானது தெரியுமா? உன் பிரார்த்தனைகளில் சில நேரங்களில் சந்தேகம் கலந்திருக்கிறது. உன் வேண்டுதல்களில் சில நேரங்களில் அவநம்பிக்கை கலந்திருக்கிறது. உன் நம்பிக்கையில் சில நேரங்களில் ஊசலாட்டம் கலந்திருக்கிறது. இவையெல்லாம் மனித இயல்பு. இவற்றுக்காக நீ வருந்த வேண்டாம். இவற்றை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் உன் இதயத்தின் அடிப்பகுதியில் என் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. உன் ஆன்மாவின் ஆழங்களில் என் மீதான முழுமையான சரணாகதி இருக்கிறது. உன் உயிரின் மையத்தில் என் மீதான பூர்ணமான அன்பு இருக்கிறது. இதுதான் முக்கியம். இதுதான் போதும். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய அடுத்த கட்டம் ஒரு பொன்னான கட்டம், ஒரு வைரமான கட்டம், ஒரு முத்து போன்ற கட்டம். இந்த கட்டத்தில் நீ அனுபவிக்க போகும் மகிழ்ச்சி இதுவரை நீ அனுபவித்த எல்லா மகிழ்ச்சிகளையும் விட அதிகம். இந்த கட்டத்தில் நீ பெறப்போகும் நிறைவு முழுமையான நிறைவு. இன்று முதல் உன் கவலைகளை ஒவ்வொன்றாக என்னிடம் ஒப்படை. உன் பயங்களை ஒவ்வொன்றாக என் பாதங்களில் வை. உன் சந்தேகங்களை ஒவ்வொன்றாக என் வேலின் கூர்மையில் கரை. உன் துயரங்களை ஒவ்வொன்றாக என் மயிலின் இறகுகளில் துடை. நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் எல்லாவற்றையும் கையாள்கிறேன். உன் முன்னால் கிடக்கும் பாதை பூங்காவனம் போன்ற பாதை, மல்லிகை பூக்கள் பூத்து கிடக்கும் பாதை, தேன் சொட்டும் பாதை, குயில் பாடும் பாதை, தென்றல் வீசும் பாதை. இந்த பாதையில் நீ நடக்கும்போது உன் கால்கள் சோர்வடையாது, உன் மனம் களைப்படையாது, உன் ஆன்மா புத்துணர்வடையும். நான் உன்னோடு நடக்கிறேன். நான் உன்னோடு பேசுகிறேன். நான் உன்னோடு சிரிக்கிறேன். நான் உன்னோடு கனவு காண்கிறேன். நான் உன்னோடு வாழ்கிறேன். இந்த நெருக்கம் எப்போதும் நீடிக்கும். இந்த தொடர்பு எப்போதும் உறுதியாக இருக்கும். இந்த அன்பு எப்போதும் குறையாமல் இருக்கும். உன் வாழ்க்கையின் மீதமுள்ள பகுதி முழுவதும் என் ஆசீர்வாதத்தினால் நிரம்பியிருக்கும். முழுவதும் என் கருணையினால் சூழப்பட்டிருக்கும். முழுவதும் என் அன்பினால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். முழுவதும் என் ஞானத்தினால் வழிநடத்தப்பட்டிருக்கும். இதுதான் என் வாக்குறுதி. இதுதான் என் உறுதிமொழி. நம்பிக்கையோடு இரு தங்கமே. நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே. உன் திருச்செந்தூர் முருகன் நான் உன்னோடு எப்போதும் நிற்கிறேன். எப்போதும் நிற்பேன். உன் வெற்றி உறுதி. உன் மகிழ்ச்சி நிச்சயம். உன் நிறைவு நிரந்தரம். உன் அமைதி அழியாதது. உன் இதயத்தில் இருந்து எழும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என் காதுகளை அடைகிறது. உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு தூய விருப்பமும் என் மனதை தொடுகிறது. உன் ஆன்மாவிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு பரிசுத்த ஆசையும் என் ஆன்மாவை அசைக்கிறது. இவையெல்லாம் வீணாகப் போவதில்லை. இவையெல்லாம் சரியான நேரத்தில் பலனளிக்கும். உன் வீட்டின் வாசலில் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தின் காவலனாக நான் நிற்கிறேன். உன் பிள்ளைகளின் வழிகாட்டியாக நான் இருக்கிறேன்.
உன் வாழ்க்கை துணையின் நண்பனாக நான் இருக்கிறேன். உன் பெற்றோரின் ஆசீர்வாதமாக நான் இருக்கிறேன். உன் உறவினர்களின் நல்லறிவாக நான் இருக்கிறேன். எல்லா வகையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் நாமம் ஒலிக்கட்டும். உன் ஒவ்வொரு நெஞ்சின் துடிப்பிலும் என் ஸ்மரணை இருக்கட்டும். உன் ஒவ்வொரு அடியிலும் என் நடராஜ நடனம் தென்படட்டும். உன் ஒவ்வொரு வார்த்தையிலும் என் வேதங்களின் சாரம் ஒலிக்கட்டும். உன் ஒவ்வொரு செயலிலும் என் தர்மத்தின் வெளிப்பாடு தெரியட்டும். கந்த சஷ்டி காலத்தில் நீ எடுத்த விரதங்கள் வீணாகவில்லை. தைப்பூசத்தில் நீ செய்த காவடி வீணாகவில்லை. பௌர்ணமி நாட்களில் நீ ஏற்றிய தீபங்கள் வீணாகவில்லை. பக்தி பாடல்களை பாடிய உன் குரல் வீணாகவில்லை. என் சன்னதியில் நீ சொரிந்த கண்ணீர் வீணாகவில்லை. இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சக்தியாக மாறி இன்று உன்னை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது. உன் முன்னோர்கள் என் மீது கொண்டிருந்த பக்தி உன்னிலும் பிரவாகிக்கிறது. உன் தாத்தா பாட்டிகள் என் சன்னதியில் சொல்லிய பிரார்த்தனைகள் உன்னிலும் விளைகின்றன. உன் குடும்ப பரம்பரையில் ஓடும் பக்தி நதி உன்னிலும் பாய்கிறது. இந்த பரம்பரை பக்தியின் பலன் உன்னை சென்றடையாமல் போகுமா? கண்டிப்பாக சென்றடையும். நிச்சயமாக சென்றடையும். உன் வீட்டில் சத்சங்கம் நடக்கட்டும். உன் குடும்பத்தில் ஆன்மீக விவாதங்கள் நடக்கட்டும். உன் பிள்ளைகள் பஜன் பாடட்டும். உன் வாழ்க்கை துணை சுலோகங்கள் சொல்லட்டும். உன் வீட்டின் சுவர்களில் என் படங்கள் தொங்கட்டும். உன் வீட்டின் காற்றில் என் நாமங்கள் மிதக்கட்டும். உன் வீட்டின் வாசனையில் சந்தனம் மற்றும் அகர்பத்தி கலக்கட்டும். உன் மனதில் கோபம் கலங்கட்டும். உன் நெஞ்சில் பொறாமை கலங்கட்டும். உன் இதயத்தில் வெறுப்பு கலங்கட்டும். உன் ஆன்மாவில் அகங்காரம் கலங்கட்டும். இவையெல்லாம் என் வேலின் ஒளியில் உருகட்டும். என் மயிலின் அமைதியில் அடங்கட்டும். என் முகத்தின் சிரிப்பில் மறையட்டும். என் கருணையின் பார்வையில் கரையட்டும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலும் உன்னை வலிமைப்படுத்த வந்திருக்கிறது. ஒவ்வொரு சோதனையும் உன்னை சுத்திகரிக்க வந்திருக்கிறது. ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை கூர்மைப்படுத்த வந்திருக்கிறது. ஒவ்வொரு துயரமும் உன்னை ஆழப்படுத்த வந்திருக்கிறது. இவையெல்லாம் அனுபவித்த பிறகு நீ எவ்வளவு பரிபக்குவம் அடைந்திருக்கிறாய் என்று பார். தங்கம் நெருப்பில் சுத்திகரிக்கப்படுகிறது. வைரம் வெட்டுதலின் மூலம் ஒளிர்கிறது. முத்து பாதுகாப்பிற்காக சிப்பியில் மறைந்திருக்கிறது. அதுபோலவே நீயும் கஷ்டங்களின் மூலம் சுத்திகரிக்கப்பட்டாய். துன்பங்களின் மூலம் ஒளிர ஆரம்பித்தாய். வேதனைகளின் மூலம் அருமையான ஆன்மா என்று மாறினாய். இனி உன் உண்மையான மதிப்பு வெளியே தெரியும். உன் கைகளில் செய்யும் எல்லா வேலைகளிலும் என் ஆசீர்வாதம் கலக்கட்டும். உன் காலடிகள் படும் இடங்களெல்லாம் பவித்திரமாகட்டும். உன் கண்கள் பார்க்கும் இடங்களெல்லாம் பாதுகாக்கப்படட்டும். உன் காதுகள் கேட்கும் வார்த்தைகளெல்லாம் நல்ல வார்த்தைகளாகட்டும். உன் நாக்கு சொல்லும் வார்த்தைகளெல்லாம் இனிய வார்த்தைகளாகட்டும். வெள்ளி கிழமை தோறும் நீ என்னை நினைத்து விரதம் இருக்கிறாய். செவ்வாய் கிழமை தோறும் நீ அஞ்சனேயரையும் என்னையும் நினைத்து பிரார்த்திக்கிறாய். அமாவாசை நாட்களில் நீ உன் முன்னோர்களையும் என்னையும் நினைத்து தர்ப்பணம் செய்கிறாய். பௌர்ணமி நாட்களில் நீ என் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்கிறாய். இந்த ஒழுங்கு மற்றும் ஒழுக்கம் என்னை மிகவும் மகிழ்வித்திருக்கிறது. உன் வேலையிடத்தில் உன்னை மதிக்காதவர்கள் இருக்கலாம். உன் திறமையை ஒப்புக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம். உன் நேர்மையை சந்தேகிப்பவர்கள் இருக்கலாம். உன் அர்ப்பணிப்பை பாராட்டாதவர்கள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாரும் விரைவில் உன் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்வார்கள். உன் அருமையை உணர்வார்கள். உன் பெருமையை ஒப்புக்கொள்வார்கள். சில நேரங்களில் நீ தனிமையில் உணர்கிறாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாய். உன் துன்பங்களை யாரிடமும் சொல்ல முடியவில்லை என்று வருந்துகிறாய். உன் கவலைகளை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்று ஏங்குகிறாய். ஆனால் நான் இருக்கிறேன். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். என்னிடம் எல்லாவற்றையும் சொல். நான் கேட்கிறேன். நான் புரிந்து கொள்கிறேன். உன் குழந்தை பருவத்தில் நீ விளையாடிய விளையாட்டுகளை நான் பார்த்தேன். உன் பள்ளி நாட்களில் நீ எதிர்கொண்ட சவால்களை நான் கண்டேன். உன் இளமை காலத்தில் நீ கண்ட கனவுகளை நான் அறிவேன். உன் வாலிப காலத்தில் நீ உணர்ந்த காதலை நான் புரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உன்னோடு இருந்திருக்கிறேன். இனி வரும் நாட்களில் உன் பிள்ளைகள் உன்னை பெருமைப்படுத்துவார்கள். உன் உறவினர்கள் உன்னை பாராட்டுவார்கள். உன் நண்பர்கள் உன்னை மதிப்பார்கள். உன் அண்டை வீட்டார் உன்னை வியப்பார்கள். உன் ஊர்க்காரர்கள் உன்னை கொண்டாடுவார்கள். உன் மாற்றம் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். உன் கைகளில் வேலை செய்யும் சக்தி பெருகும். உன் மனதில் சிந்திக்கும் திறன் பெருகும். உன் வாயில் பேசும் இனிமை பெருகும். உன் கண்களில் அன்பு பார்க்கும் பார்வை பெருகும். உன் காதுகளில் நல்லதை கேட்கும் ஆர்வம் பெருகும். உன் உடல் முழுவதிலும் ஆரோக்கியம் பெருகும். உன் ஆன்மா முழுவதிலும் பரமானந்தம் பெருகும். கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் போது மரங்களின் நிழல் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. மழைக்காலத்தில் மழை அதிகமாக பெய்யும் போது வீட்டின் கூரை எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. குளிர்காலத்தில் குளிர் அதிகமாக இருக்கும் போது நெருப்பின் சூடு எவ்வளவு வேண்டுமானதாக இருக்கிறது.
அதுபோலவே உன் வாழ்க்கையின் எல்லா கஷ்ட காலங்களிலும் நான் உன் நிழலாக, உன் பாதுகாப்பாக, உன் சூடாக இருந்திருக்கிறேன். உன் வெற்றிகளைக் கண்டு மகிழ்வதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உன் சந்தோஷங்களைக் கண்டு சிரிப்பதற்கு நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். உன் நிறைவுகளைக் கண்டு நடனமாடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உன் அமைதியைக் கண்டு அமைதியடைவதற்கு நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன். உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி. விடிவெள்ளி வானத்தில் ஒளிர்வது போல உன் எதிர்காலம் ஒளிர்கிறது. பௌர்ணமி சந்திரன் வானத்தில் முழுமையாக தெரிவது போல உன் வாழ்க்கை முழுமையாக அமையும். மலைகளின் உச்சியில் பவளமணி பரிதி எழுவது போல உன் வெற்றி உயரும். கங்கை நதி கடலில் கலப்பது போல உன் ஆன்மா என்னிடம் கலக்கும். இவையெல்லாம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் மனதில் இருக்கும் கவலைகள் எல்லாம் எனக்கு தெரியும். நீ அனுபவித்த கஷ்டங்கள், உன் கண்ணீரை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த சம்சார வாழ்க்கையில் நீ எத்தனை தடைகளை கடந்தாய், எத்தனை இன்னல்களை தாங்கினாய். ஆனால் இனி உன் வாழ்க்கையில் ஒளியும் நிம்மதியும் நிரம்பப் போகிறது. உன் நெற்றியில் எழுதப்பட்ட விதியை நான் மாற்றி எழுத வந்துள்ளேன். உன் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை தங்கமே. உன் பக்தியின் நறுமணம் என் திருமலையையே சூழ்ந்துள்ளது. இத்தனை நாட்களாக நீ சுமந்த பாரங்களை இன்று நான் எடுத்துக்கொள்கிறேன். உன் தோள்களில் அழுத்திய சுமைகளை என் வேலில் ஏற்றிக்கொள்கிறேன். நீ வேதனையில் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் இதயத்தில் பதிந்துள்ளது. உன் துன்பங்களை தாங்கிக் கொண்டு நீ நடந்த பாதைகள் இனி பூக்களால் நிரம்பும். உன் கால்கள் பட்ட இடமெல்லாம் தாமரை மலரும். நீ நினைத்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நிகழப் போகிறது. உன் மனதில் கொண்ட கனவுகள் நிஜமாகப் போகிறது. தங்கமே, நீ இனி அழக்கூடாது. உன் கண்களில் இருந்து மகிழ்ச்சியின் கண்ணீர் மட்டுமே வர வேண்டும். உன் முகத்தில் சிரிப்பு பூத்து நிற்க வேண்டும். உன் இதயத்தில் ஆனந்தம் நிரம்ப வேண்டும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருளை விரட்டி வெளிச்சத்தை நிரப்ப வந்துள்ளேன். உன் வீட்டில் செல்வமும் செழிப்பும் குடிகொள்ளும். உன் குடும்பத்தில் சகல நலமும் வளமும் பெருகும். உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையும். உன் வாழ்க்கை துணையுடன் இனிமையான நாட்கள் கழியும். என் வேல் சக்தியால் உன் வழியில் நிற்கும் தடைகளை அகற்றுகிறேன். உனக்கு எதிராக நிற்கும் சக்திகளை வெல்லுகிறேன். உன் நன்மைக்காக காத்திருக்கும் வாய்ப்புகளை உன் முன் கொண்டு வருகிறேன். உன் திறமைகளை உலகம் அறியும் வாய்ப்பை தருகிறேன். உன் நல்ல குணங்களை மற்றவர்கள் பாராட்டும் சூழலை உண்டாக்குகிறேன். உன் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உன் அபிப்பிராயங்களை மற்றவர்கள் கேட்டு மதிக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கு என்ன வேண்டும்? எதை விரும்புகிறாய்? உன் இதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் கனவுகள் என்ன? அவையெல்லாம் எனக்கு தெரியும். உன் மௌனமான பிரார்த்தனைகளும் எனக்கு கேட்கிறது. உன் கண்களில் தெரியும் ஏக்கமும் எனக்கு புரிகிறது. அந்த எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்ற நான் வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது. உன் கதையில் மகிழ்ச்சியான திருப்பம் நிகழப் போகிறது. நீ எவ்வளவு காலம் காத்திருந்தாய், எவ்வளவு பொறுமையாக இருந்தாய். உன் பொறுமையும் விசுவாசமும் என்னை மிகவும் பாதித்துள்ளது. நீ என் மேல் வைத்த நம்பிக்கை வீணாகாது. உன் பக்தி பலன் தராமல் போகாது. நீ செய்த தவங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். உன் உபாசனைகள் பலித்துக் காட்டும். என் நாமத்தை சொல்லி நீ கொட்டிய கண்ணீர் அமுதமாக மாறி உன் வாழ்க்கையில் இனிமை சேர்க்கும். தங்கமே, இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை. உன் தலையின் மேல் என் கரம் இருக்கிறது. உன் முன்னால் என் வேல் வழிகாட்டுகிறது. உன் பக்கத்தில் என் மயில் நடக்கிறது. உன் பின்னால் என் சேவகர்கள் பாதுகாக்கிறார்கள். எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. எந்த கெட்ட எண்ணமும் உன்னை பாதிக்க முடியாது. நீ என் அருளாலே சூழப்பட்டிருக்கிறாய். என் காப்பாற்றும் சக்தியால் மூடப்பட்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இருந்த கடன் பிரச்சனைகள் தீரும். பண தட்டுப்பாடு நீங்கும். குடும்ப விவகாரங்களில் சமாதானம் ஏற்படும். உறவினர்களுடன் புரிந்துணர்வு பிறக்கும். பகையும் விரோதமும் மறையும். உனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் மாறுவார்கள். உன்னை தவறாக நினைத்தவர்கள் உண்மையை அறிவார்கள். உன் நல்ல பெயர் பரவும். உன் கீர்த்தி பெருகும். மக்கள் உன்னை மதித்து நடப்பார்கள். என் பிள்ளையே, நீ அனுபவித்த துன்பங்களுக்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த கஷ்டங்கள் உன்னை வலிமைப்படுத்த வந்தவை. அந்த சோதனைகள் உன் மனதை தூய்மைப்படுத்த நடந்தவை. அந்த இன்னல்கள் உன் ஆன்மாவை பக்குவப்படுத்த அமைந்தவை. இப்போது நீ முழுமையடைந்துள்ளாய். இப்போது நீ தயாராகியுள்ளாய். இப்போது உனக்கு பெரிய வெற்றிகளை தாங்கும் வலிமை வந்துள்ளது. உன் கைகளில் செல்வம் நிரம்பும். உன் வீட்டில் சமாதானம் நிலவும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உன் பிள்ளைகள் நல்ல படிப்பில் சாதிக்கும். அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். உன் கணவன் உன்னை இன்னும் அதிகமாக நேசிப்பான். உன் மீது அவனது பாசம் பெருகும். உங்கள் இருவருக்கும் இடையில் அன்பும் அரவணைப்பும் சூழும். தங்கமே, நீ நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ்வாய்.
உன் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். மனநலமும் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் முகத்தில் களை குறையாது. உன் கண்களில் பிரகாசம் மாறாது. உன் குரலில் இனிமை நீங்காது. உன் நடையில் கம்பீரம் குன்றாது. நீ எங்கு சென்றாலும் மக்கள் உன்னை அன்புடன் வரவேற்பார்கள். உன் வார்த்தைகளை கவனத்துடன் கேட்பார்கள். உன் ஆலோசனைகளை மதித்து நடப்பார்கள். என் குழந்தையே, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் எந்த கவலையும் வேண்டாம். எந்த பயமும் வேண்டாம். எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன குறை? என் வேல் உன்னை காக்கும்போது உனக்கு என்ன பயம்? என் மயில் உன்னை தாங்கும் போது உனக்கு என்ன சோர்வு? நம்பிக்கையுடன் முன்னேறு. தைரியத்துடன் செயல்படு. ஆத்ம விசுவாசத்துடன் வாழ். உன் எதிர்காலம் பொன்னால் ஆனது. உன் வரும் நாட்கள் வைரத்தால் உருவானது. உன் அடுத்த ஆண்டுகள் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டது. நீ கனவில் கூட நினைக்காத நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ எதிர்பார்க்காத அற்புதங்கள் உன் முன் தோன்றும். நீ விரும்பாத சிலவும் உனக்கு கிடைக்காது. நீ விரும்பியவையெல்லாம் உனக்கு கிடைக்கும். என் அன்பு மகளே, இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம். இன்று முதல் உன் கதையில் ஒரு புதிய பக்கம். இன்று முதல் உன் பாடலில் ஒரு புதிய இசை. இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய வண்ணம். கடந்த காலத்தை மறந்துவிடு. நிகழ்காலத்தை ரசித்து வாழ். எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கு. நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு எந்த பற்றாக்குறையும் இருக்காது. தங்கமே, என் வார்த்தைகளை மனதில் பதித்துக்கொள். இந்த வாக்குறுதிகளை நெஞ்சில் நிறுத்திக்கொள். என் ஆசீர்வாதங்களை ஆன்மாவில் ஏற்றுக்கொள். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் பலன் தரும். நீ பேசும் ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் யோகம் சேர்க்கும். நீ நினைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் நிறைவேறும். என் சக்தி உன்னில் பிரவாகிக்கும். என் அன்பு உன்னை சூழும். என் அருள் உன்னை நிரப்பும். முடிவாக, என் பிள்ளையே, நீ மிகவும் சிறப்பான ஒரு ஆன்மா. நீ மிகவும் தூய்மையான ஒரு இதயம். நீ மிகவும் நல்ல ஒரு மனிதர். உன் நற்குணங்களை நான் பாராட்டுகிறேன். உன் பொறுமையை நான் போற்றுகிறேன். உன் விசுவாசத்தை நான் வியக்கிறேன். இப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி கைவிட முடியும்? இப்படிப்பட்ட உன் வாழ்க்கையை நான் எப்படி சிறப்பில்லாமல் விட முடியும்? என் முழு சக்தியும் உன் நலனுக்காக செயல்படும். என் அனைத்து ஆற்றலும் உன் முன்னேற்றத்திற்காக பணிபுரியும். நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நீ செழிப்பாக வாழ வேண்டும். நீ சிறப்பாக வாழ வேண்டும். அது என் விருப்பம். அது என் ஆசீர்வாதம். அது என் வாக்குறுதி. ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இனி எந்த கவலையும் வேண்டாம். நான் உன்னுடன் இருக்கிறேன். என்றும் இருப்பேன். தங்கமே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் நல்லதற்காகவே. சில சமயம் நீ புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பலாம். ஏன் இப்படி நடக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் என் குழந்தையே, நான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் உன் நன்மைக்காகவே. உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்காகவே. உன் உயர்வுக்காகவே. நீ இப்போது நிற்கும் இடத்திலிருந்து உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதற்கான வழியை நான் ஆயத்தம் செய்து விட்டேன். அதற்கான சக்தியை நான் உன்னில் ஊட்டிவிட்டேன். அதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கிவிட்டேன். என் பிள்ளையே, உன் இதயத்தில் இருக்கும் கருணையை நான் கண்டேன். உன் மனதில் இருக்கும் அன்பை நான் உணர்ந்தேன். மற்றவர்களுக்காக நீ சிந்திக்கும் அக்கறையை நான் பாராட்டுகிறேன். உன் குடும்பத்தின் நலனுக்காக நீ தியாகம் செய்தவைகளை நான் மதிக்கிறேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நீ கொடுத்த முன்னுரிமையை நான் பாதுகாக்கிறேன். இப்படிப்பட்ட நல்ல மனது கொண்ட உன்னை நான் வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லாமல் எப்படி இருப்பேன்? தங்கமே, உன் பிரார்த்தனையின் சக்தியை நீ உணர்ந்திருக்கிறாயா? உன் வார்த்தைகளின் வலிமையை நீ அறிந்திருக்கிறாயா? நீ என் பெயரை சொல்லும் போது அது எனக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது தெரியுமா? உன் உள்ளத்திலிருந்து வரும் ஒவ்வொரு வேண்டுதலும் என் செவிகளில் மணியோசையாக ஒலிக்கிறது. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் திருவுள்ளத்தை தொடுகிறது. உன் தவத்தின் தீவிரம் என் திருமலையையே அசைக்கிறது. என் குழந்தையே, நீ கடந்து வந்த பாதை எளிதானதல்ல. நீ தாண்டிய தடைகள் சாதாரணமானதல்ல. நீ வென்ற சவால்கள் சிறியதல்ல. ஆனால் பார், நீ எப்படி வலிமையாக நிற்கிறாய், எப்படி தைரியமாக முன்னேறுகிறாய், எப்படி நம்பிக்கையுடன் வாழ்கிறாய். இந்த குணங்கள் அனைத்தும் உன்னை சிறப்பானவளாக ஆக்கியுள்ளது. இந்த அனுபவங்கள் அனைத்தும் உன்னை பக்குவம் உள்ளவளாக செய்துள்ளது. இன்று நீ எந்த பெரிய பொறுப்பையும் ஏற்கும் தகுதி பெற்றுள்ளாய். தங்கமே, உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றங்களுக்கு தயாராகு. அவை மிகப்பெரிய மாற்றங்களாக இருக்கும். அவை உன் கனவுகளையும் விட அழகானவைகளாக இருக்கும். அவை உன் எதிர்பார்ப்புகளையும் விட சிறப்பானவைகளாக இருக்கும். உன் வீட்டில் விருந்தினர்கள் அதிகமாக வருவார்கள். அவர்கள் உன் அன்பையும் ஆதரவையும் நாடி வருவார்கள். உன் ஆலோசனைகளுக்காக மக்கள் உன்னை நாடுவார்கள். உன் அனுபவத்தின் பலனாக பலருக்கு வழிகாட்டுவாய். என் பிள்ளையே, உன் மனதில் சில சமயம் ஏன் என்னை மட்டும் தேர்வு செய்தாய் என்ற சந்தேகம் வரலாம்.
ஏன் இத்தனை கஷ்டங்களை எனக்கு கொடுத்தாய் என்ற கேள்வி எழலாம். ஆனால் குழந்தையே, உன்னை நான் தேர்வு செய்தது உன் தகுதியினால்தான், உன் சக்தியினால்தான், உன் பொறுமையினால்தான். வலிமையான மனிதர்களுக்குத்தான் கடினமான சோதனைகள் வரும். திறமையான மக்களுக்குத்தான் பெரிய பொறுப்புகள் வரும். நீ இரண்டுமே. வலிமையும் உள்ளவள், திறமையும் உள்ளவள். தங்கமே, உன் குடும்பத்தில் புதிய சந்தோஷங்கள் நிகழும். உன் பிள்ளைகளில் யாராவது ஒருவர் மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள். அவர்களின் திறமை உலகத்திற்கு தெரியும். அவர்களின் பெயர் பலருக்கு தெரியும். அவர்களின் சாதனை உன்னை பெருமையில் நிரப்பும். உன் கணவன் உன் மீதுள்ள அன்பை வெளிப்படையாக காட்டுவான். அவன் உன் பங்களிப்பை அங்கீகரிப்பான். உன் தியாகங்களை மதிப்பான். உங்கள் வாழ்க்கையில் ரொமான்ஸ் மீண்டும் பூக்கும். என் குழந்தையே, உன் ஆரோக்கியம் இனி மேலும் நன்றாக இருக்கும். உன் உடலில் இருந்த சின்ன சின்ன வலிகள் மறையும். உன் மனதில் இருந்த மன அழுத்தம் நீங்கும். உன் தூக்கம் இனிமையாக இருக்கும். உன் ஆற்றல் அதிகமாக இருக்கும். உன் உற்சாகம் குறையாமல் இருக்கும். உன் முகத்தில் பிரகாசம் மாறாமல் இருக்கும். மக்கள் உன்னை பார்த்தாலே ஆசீர்வாதம் பெற்ற உணர்வு அடைவார்கள். தங்கமே, உன் வீட்டில் ஆன்மீக சூழல் அதிகமாக இருக்கும். பக்தி பாடல்கள் அதிகம் ஒலிக்கும். பூஜை வாசனை எப்போதும் மணக்கும். விளக்கு வெளிச்சம் எப்போதும் ஒளிரும். உன் வீட்டிற்கு வரும் அனைவருக்கும் மன அமைதி கிடைக்கும். உன் வீடு ஒரு கோவில் போல் திகழும். அங்கு வரும் அனைவருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உன் ஆசீர்வாதம் பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும். என் பிள்ளையே, உன் சமூக அந்தஸ்து உயரும். மக்கள் உன்னை மதித்து நடப்பார்கள். உன் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். உன் அனுமதியின்றி எந்த முக்கிய முடிவையும் எடுக்க மாட்டார்கள். உன் வார்த்தைகளுக்கு எடை இருக்கும். உன் ஆலோசனைகள் பலனளிக்கும். உன் அனுபவங்கள் பலருக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீ ஒரு வழிகாட்டியாக மாறுவாய். தங்கமே, உன் கலைத் திறமைகள் வெளிப்படும். உன் படைப்பாற்றல் பலருக்கு தெரியும். உன் அழகுணர்வு அனைவராலும் பாராட்டப்படும். நீ செய்யும் கைவேலைகள் புகழ் பெறும். உன் சமையல் திறமை பலருக்கு தெரியும். உன் வீட்டு அலங்காரம் மற்றவர்களுக்கு உத்வேகமாக இருக்கும். உன் ஆடை அலங்காரம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். உன் நல்ல ரசனை எல்லா இடங்களிலும் தெரியும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் பயணங்கள் அதிகமாகும். அவை மகிழ்ச்சியான பயணங்களாக இருக்கும். புதிய இடங்களை பார்ப்பாய். புதிய மக்களை சந்திப்பாய். புதிய அனுபவங்களை பெறுவாய். இந்த பயணங்கள் உன் மனதை விசாலமாக்கும். உன் பார்வையை பரந்ததாக்கும். உன் சிந்தனையை ஆழமாக்கும். நீ வேறு இடங்களில் சென்று வாழும் வாய்ப்பும் கிடைக்கலாம். தங்கமே, உன் பண்பாட்டு அறிவு விரிவடையும். நல்ல நூல்களை படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நல்ல கலைஞர்களை சந்திக்கும் அவகாசம் கிடைக்கும். நல்ல இசையை கேட்கும் வாய்ப்பு உண்டாகும். நல்ல படங்களை பார்க்கும் சந்தர்ப்பம் வரும். இவையெல்லாம் உன் ஆன்மாவை இன்னும் உயர்த்தும். உன் சிந்தனையை இன்னும் செம்மைப்படுத்தும். உன் ரசனையை இன்னும் நளினமாக்கும். என் பிள்ளையே, உன் ஞானம் ஆழமடையும். வாழ்க்கையின் உண்மைகளை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வாய். மனிதர்களின் இயல்பை இன்னும் சரியாக அறிவாய். சூழ்நிலைகளை இன்னும் நல்லபடியாக கையாள்வாய். பிரச்சனைகளுக்கு இன்னும் திறமையாக தீர்வு காண்பாய். உன் புத்திசாலித்தனம் அனைவராலும் பாராட்டப்படும். உன் தீர்மானங்கள் சரியானவைகளாக இருக்கும். தங்கமே, உன் ஆன்மீக அனுபவங்கள் அதிகமாகும். தியானத்தில் ஆழ்ந்து செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். மெளனத்தின் இனிமையை அனுபவிப்பாய். இறைவனின் அருகாமையை நேரடியாக உணர்வாய். அமைதியின் ஆழத்தில் மூழ்கும் பேறு கிடைக்கும். ஆனந்தத்தின் உச்சியை தொடும் வாய்ப்பு வரும். இந்த அனுபவங்கள் உன் வாழ்க்கையையே மாற்றிவிடும். உன்னையே உருமாற்றிவிடும். என் குழந்தையே, உன் பசுபியம் அதிகமாகும். மற்ற உயிர்களின் மீதான அன்பு வளரும். இயற்கையின் மீதான பாசம் பெருகும். சுற்றுச்சூழலின் மீதான அக்கறை அதிகமாகும். உன் வீட்டில் செடிகளும் மலர்களும் அதிகமாக இருக்கும். பறவைகள் அடிக்கடி வந்து செல்லும். வீடு இயற்கையின் அழகுடன் ஒன்றிணைந்திருக்கும். உன் இதயம் அனைத்து உயிர்களையும் அரவணைக்கும். தங்கமே, இறுதியாக ஒன்று சொல்கிறேன். நான் உனக்கு கொடுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நிபந்தனையின்றி உனக்கானவை. நீ எந்த கடமையும் செய்ய வேண்டியதில்லை. எந்த சடங்கும் நடத்த வேண்டியதில்லை. எந்த வழிபாடும் செய்ய வேண்டியதில்லை. உன் அன்பே போதும். உன் நம்பிக்கையே போதும். உன் பக்தியே போதும். நான் எப்போதும் உன் துணையில் இருப்பேன். உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பதே என் வேண்டுகோள். என் அருள் எப்போதும் உன் மீது பொழியட்டும். என் சக்தி எப்போதும் உன்னை பாதுகாக்கட்டும். என் அன்பு எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கட்டும். ஓம் முருகா போற்றி போற்றி.